இத பார்த்தா கத்தி மாதிரியே தெரியலையே. ஆமா சார், இது ஒரு வித்தியாசமான ஆயுதமா இருக்கு. இந்த கட்டட வேலையெல்லாம் செய்யற மேஸ்திரிலாம் உபயோகப்படுத்துவாங்களே, சாந்து கரண்டி, அது மாதிரி இருக்கு சார். அது கூட இவ்வளவு சின்னதா இருக்காதே சார். இந்த கத்தி மவுண்ட் ரோடு வீட்டில் மட்டும் தான் கிடைக்குது. அங்க விசாரிச்சப்போ கத்தி வாங்கினவங்களோட அட்ரஸ் எல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க சார். ஐ சி. இந்த கத்தியில இருந்து உன்னால ஏதாவது புரிஞ்சுக்க முடியுதா? கொலகாரன் இந்த கருவி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவனா இருக்கலாம்னு நினைக்கிறேன் சார். கொலகாரம் புத்திசாலியா கூட இருக்கலாம் இல்லையா? எஸ், நம்ம கவனத்தை திசை திருப்புறதுக்காக இந்த கருவியை பயன்படுத்தி இருக்கலாம். அப்படி இருக்கலாம் சார். 3 கொலைகளும் ஒரே மாதிரி தான் நடந்திருக்கு. கொலகாரனுக்கு கொலை பண்ற தவிர வேற எந்த நோக்கமும் இருந்தா தெரியல. ஐ மீன் நகைகளை திருடுறது, கற்பழிப்பு முயற்சி இதெல்லாம் இருந்தா தெரியவே இல்லை. நீ சொல்ற மாதிரி 3 கொலைகளும் சனிக்கிழமை தான் நடந்திருக்கு. There are lot of connection between these 3 murders. So, இந்த 3 கொலைகளையும் பண்ணது ஒரே ஆளாத்தான் இருக்கணும். Who is he? நம்ம முதல் சந்திப்பு எதிர்பாராதது. எதிர்பார்த்து சந்திக்கிறதுக்கு பேர் சந்திப்பு இல்ல மேனகா, அது என்கேஜ்மெண்ட். இருந்தாலும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்ட நம்ம சந்திப்பு இருக்க அது. ஆமா, பெரிய கிழக்கு ஜெர்மனி மேற்கு ஜெர்மனி சந்திச்சிட்ட பார்டர் சந்திப்பு. சமாதான கூடிய பறக்க விட போறோம். ஓவியர் இல்லையா, அதான் எதை பேசினாலும் பார்டர் கட்டியே பேசுறீங்க. மேனகா, என்கிட்ட பேசும்போது மட்டும் பார்டர் எல்லைன்னு பேசாத. நான் எல்லை கடந்து வந்தவன். முதல்ல பாக்கும்போது தாடி வைக்கல, இப்ப ஏன் தாடி வச்சிருக்கீங்க? இது வச்சது இல்லம்மா, முளைச்சது. நான் சில பேரை பார்க்க கூடாது, அன்பு தொல்லை, பார்த்தா மடக்கி புடிச்சுக்குவாங்க. அதுக்காகவே என்ன நான் இப்படி மாத்திக்கிட்டேன். அது ஏன் இதுல இருந்து இது வரைக்கும் இல்ல, இங்க மாத்திரம் வச்சிருக்கீங்க? ரேட்டு தகராறு தான். இது வரைக்கும் எடுத்ததுக்கு அப்புறம் ரேட் எவ்வளவுன்னு கேட்டேன். 3 ரூபாய்னா என்கிட்ட இருந்தது 1.5 ரூபா தான். இதோட நிறுத்திக்கிட்டான்னு எந்திரிச்சு ஓடியாந்துட்டேன். நீங்க ரொம்ப தமாஷா பேசுறீங்க. யாரு? நானா? என் நிலைமை இப்ப அடுத்தவங்களுக்கு தமாஷா தான் இருக்கு. மேனகா, உன்னை நம்பி காதலிக்கலாமா? உன் கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா? ஒரே ஒரு அண்ணன் இருந்தாரு. இப்ப செத்துட்டாரா? சச்சே, இருக்காருங்க. கொம்பு இல்லாத டெல்லி எருமை கண்ணுக்குட்டி மாதிரி நல்லா கொழு கொழுன்னு இருக்காருங்க. உன் அண்ணனால நம்ம காதலுக்கு எந்த இடையூறும் வராத. வரும்னா சொல்லு, அந்த கேண்டீன்ல 2 டீ வாங்கி சாப்பிட்டு இப்பவே சந்தோஷமா பிரிஞ்சிடலாம். அண்ணன் என்னங்க, நம்ம காதலை யாராலையும் பிரிக்க முடியாது. யாராலையும் பிரிக்க முடியாதா? ஒரு காரால பிரிச்சுட்டான். இந்த மாதிரி டயலாக் எல்லாம் ஒரு பார்மாலிட்டி கூட சொல்லாத. அனார்கலி சலீம், அம்பிகாவதி அமராவதி இந்த டயலாக பேசி இருந்து அந்த காலத்துல கார் இருந்தா இதே கதிதான். என்னங்க, என்ன ஒரு ஓவியம் வரைஞ்சு தரீங்களா? ஓவியம் எல்லாம் முட்டிக்கால வரைய முடியாதுமா. விளையாடாதீங்க. உன்ன மாதிரி எத்தனையோ பொண்ணுகளை வரைஞ்சிருக்கேன். உயிருக்குயிரான உன்னை நான் வரைய மாட்டேனா? என்னோட கலைக்கூடத்துக்கு வா, உன்னை எத்தனை டைப்பா வரையறேன் பார். வரட்டுமா? வர்றேன். பாய் பாய். பாத்துங்க. பாய் பாய். ஹாய். ஹலோ, சந்திரு ஸ்பீக்கிங். என்ன சார், சௌக்கியமா இருக்கீங்களா? வாழ்த்துக்களா? எதுக்கு வாழ்த்துக்கள்? நேஷனல் அவார்டா? நான் வரைஞ்ச பெயிண்டிங்க. என்ன சார், என்ன முட்டாளாக பாக்குறீங்களா? இன்னைக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி கூட இல்ல. ஐயோ, எனக்கு தலைகால் புரியலதான் சார். நான் எந்த காம்படிஷனுக்கும் பெயிண்டிங் அனுப்பல. நான் சொன்ன நம்ப மாட்டீங்களா? என்னது, பேப்பர்ல வந்திருக்க? Congratulations. Thank you. Congratulations. Thank you. Thank you so much. இதெல்லாம் உன்னால் தானே. எனக்காக நீ உன் கைகளையே எரிச்சுக்கிட்ட. உனக்கு எப்படி நன்றி சொல்றது? இந்த பரிசு, பாராட்டு எல்லாம் உனக்கு தான் சேரணும்.
பூசை இன்றுதான் கோவிலில் முதல் நாள் பூஜை. தாகங்கள் வரும் மோகங்கள் இனி தத்தளிக்கும். தந்த சுகம் கண்ட மனம் சந்தை படித்திடும் சொந்தம் இனித்திடும். மங்கையின் தோள்களை கூடுது கூடுது ஆனந்தமாகவே. கட்டிலறை நாள் தோறும் கவிதைகள் பாடும். விட்டுவிடக் கூடாமல் விடிகாலை கூடும். எண்ணங்கள் பல வண்ணங்கள் ஏழு சித்திரங்கள். மாலைகள் இடம் மாறுது மாறுது மங்கள நாளிலே. மங்கையின் தோள்களை கூடுது கூடுது ஆனந்தமாகவே. பொங்கிடும் மங்களம் எங்கெங்கும் தங்குக தங்குக என்றென்றும். மங்களம் மங்களம் மங்களம். ஹலோ, என்ன ஆழ்ந்த யோஜனை? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, உட்காருங்க. உட்காராம எப்படி சாப்பிடுறது? இன்னைக்கு சாதம் நல்லா குழஞ்சிருக்கு. குழஞ்ச சாதம் தானே உங்களுக்கு பிடிக்கும். அப்பா, நான் ஒருத்தரை லவ் பண்றேன். இன்னைக்கு என்ன சாம்பார்னு சொல்லுங்க? வெண்டைக்காய் சாம்பார். அவர் பேரு சந்துரு. சிக்கன பாருங்க, மாடர்ன் ஆர்ட் மாதிரி இல்ல? அவர் ஒரு பெரிய ஓவியர். அவர் உங்களுக்கு தெரியும். வெரி வெரி ஸ்பெஷல் கோங்குரா சட்னி சாப்பிட்டா கண்ணுல தண்ணி வரும். அவரு என்ன நேசிக்கிறாரு. மறந்துட்டேனே, தயிர் பச்சடி. உங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ, நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்கேன். விக்கல் வந்தா பக்கத்துல தண்ணி இருக்கு, கோவம் வந்தா கரண்டியும் கைகிட்டே இருக்கு. இன்னைக்கு சாதம் குழஞ்சுதான் போயிருக்கு. நான் உனக்கு வேற மாப்பிள்ள பாத்துட்டேன். வெண்டைக்காய் சாம்பார் ரொம்ப பிரமாதம். அவன் பேர் வினோத். சிக்கன் பாக்கிறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு வெட்டு வெட்டத்தான் போறேன். அவன் போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருக்கான். கோக்கரா சட்னி காரமே இல்லையே. அவனும் ஒண்ணு விரும்புறானா. தயிர் பச்சடி எனக்கும் பிடிக்கும். அதனால நீ அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போற. விக்கல் வந்தா தண்ணி பக்கத்திலேயே இருக்கு, கோவம் வந்தா கரண்டி கைகிட்டே இருக்கு. ஓ டாடி ப்ளீஸ். நான் பெத்த பொண்ணாச்சே, நான் கொடுத்த வாக்கு நீ காப்பாத்துவேன். அவங்களுக்கு வாக்கு கொடுத்தேன். நீ என்னடா பிள்ளைங்களே பெத்துக்கிட்டு வந்து என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லுவ போல் இருக்கு. சரி, எதுக்கு வம்பு? நான் கொடுத்த வாக்க வாபஸ் வாங்கிக்கிறேன். உனக்கு யாரு இஷ்டமா உனக்கு கல்யாணம் பண்ணிக்க. தேங்க் யூ டாடி. டாடி உங்களுக்கு சிக்கன் ரொம்ப பிடிக்கும்ல? இன்னொரு சிக்கன் வைக்கிறேன். அப்புறம் தயிர் பச்சடி. கோங்கரா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். போதும் போதும் போதும். இதையே கல்யாண சாப்பாடு நினைச்சுக்கிறேன். ஆளை விட்டா போதும். சோ கொலகாரனோட உருவம் இப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறீங்க, ரைட்? எஸ். நீங்க கொடுத்த தகவல்களை வச்சு ஓரளவுக்கு ட்ரை பண்ணிருக்கேன். இந்த முகம் தான் எப்படி இருக்கும்னு இன்னும் கரெக்டா தீர்மானிக்க முடியல. ஐ see. இந்த கேசட்ல 3வது கொலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு. எதுக்கும் இதையும் ஒரு தடவை கேட்டு பாத்துருங்க.
இப்போ இந்த படத்தை பாக்குற நிலையில குற்றவாளி யாருன்னு உங்களால யூகிக்க முடியுதா? நான் ஒரு பெரிய எடுத்து பையனை சந்தேகப்படுறேன். இதுல அவனோட சாயல் இருக்கு. நீங்க படத்தை முழுசா வரைஞ்சிட்டீங்கன்னா அது அவன் தானாங்கிறத உறுதிப்படுத்திக்குவேன். மனோன்மணி கொலை வழக்கு, கத்தியில் வேலைக்காரியின் கைரேகை. ஏற்கனவே போலீசார் அக்கம் பக்கத்தில் விசாரித்ததில் கொலை நடந்த அன்று மனோன்மணி வீட்டிலிருந்து வீட்டு வேலைக்காரி சரசுவும் இன்னொரு ஆசாமியும் சந்தேகத்திற்கிடமான நிலைமையில் வெளியேறியதாக தகவல் தெரிய வந்துள்ளதால் கத்தியில் படிந்திருக்கும் கைரேகை சரசுவினுடையதாகத்தான் இருக்க வேண்டும் என்று போலீசார் நம்புகிறார்கள். அண்ணாத்தா, ஐயோ காலங்காத்தால ஆரம்பிச்சிருக்கிறான். பேப்பர்ல எவ்வளவு பெரிய விஷயம் வந்துக்குது. என்ன வெறுங்கைய வீசிட்டு வர? முடிஞ்ச வரைக்கும் வீசி பாத்துக்கலாம் தான். நீ வீசி பாத்துக்க. போலீஸ்காரன் கையில காப்பு கட்டினானா வீச முடியாது. பேமான் என்ன சொல்ற? பேமானி என்ன சொல்றது? கத்தியில இருக்கிற கைராக அன்னி தானு போலீஸ்காரங்க முடிவு பண்ணிட்டுக்கிறானுங்க. எனக்கு பயமா இருக்குதுயா. என்னடா இது பெரிய ரோதனை ஆகுது. உசுருக்கு பயந்து ஓடுறப்ப கூடவே எமனையிட்டு அந்த மாதிரி இருக்குது. அடச்சே. அதெல்லாம் இருக்கட்டும், நாம தான் இங்க தலைமறைவா இருக்குமே, போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சிருவாங்க நினைக்கிறீங்க? என்னத தலைமறைவா? திம்மா தூண்டு ஊர மயிரை கூட மறைக்க முடியாத இதுல தலைமறைவான் போட்டாங்குவன. அப்படின்னா நம்ம கதி இல்லன்னா ஒரு தானத்தா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. சீக்கிரம் பிரிச்சு கொட்டியா. திருட்டு மொழி முழிச்சுட்டு நிக்கிறேன். உனக்கெல்லாம் எவையா போலீஸ்ல வேலை கொடுத்தது? உங்களுக்கு யார் கொடுத்தாங்களோ அவங்க தான் சார். சரி சரி கோவிந்தோ. ஐயோ கை வைக்கிறான். கமநாட்டி ஏன் கத்துற? உண்டியில தானே கை வச்சான். உண்மையிலையா வச்சான்? வெறும் உடம்போட ரோட்ல உருண்ட கஷ்டம் எனக்குல தெரியும். நானும் தான் உருண்டேன். நீ பனின் போட்டுக்கிறியா? உண்டியல் குலுக்கி திருப்பதிக்கு வரதா ரொம்ப நாளைக்கு முன்னாடி வேண்டி இருந்தேன். என்னால குலுக்கத்தான் முடியல. குலுக்குனதையாவது எடுத்துக்கலாம்ல. பிச்சை எடுத்தாராம் பெருமாளே, அத்தை புடுங்கினாராம் அனுமாரு. கம்முனுடா. யோ உன்னை அனுமாருன்னு சொல்றாயா? ஏய் இல்லைங்க, அண்ணி சொல்லுதுங்க. பாப்பாவா பரவாயில்ல சொல்லட்டும். என் பொண்டாட்டி என்ன குரங்கிட்டே சொல்லுவா. ஐயோ நீ மட்டும் வெளியே வாமா. எங்கடா இட்டுன்னு போறாங்க? வேலூருக்கா இருக்கும். வேற எங்கா சிஸ்து போட போறாங்கடா. பாப்பா வெளிய வாமா. சும்மா வா. யோ கைரேகை அடையாளம் தான் சார் வாங்குறேன். இத்த எல்லாம் பாக்கணும்னு என் தலையெழுத்துறா. என்னையா சொல்றா? சார் சத்தியமா நான் அந்த கொலையை பண்ணல சார். அந்த அம்மாவை காப்பாத்துறதுக்கு தான் கத்திய உருவுனேன். மத்தபடி எங்களுக்கும் அந்த கொலைக்கு எந்த சம்பந்தமும் இல்ல சார். எங்களை விட்டுருங்க சார். ஹலோ, இன்ஸ்பெக்டர் தான் பேசுறேன். அப்படியா? அந்த ஆள் அங்கே எழுதி வைங்க, நான் உடனடியே வரேன். கத்தி வாங்க ஆள் வந்திருக்கான், உடனே புறப்படுங்க. வாங்க சார். யார் அந்த ஆளு? அதோ இதுக்கு முன்னாடி இந்த ஆள் இங்க வந்திருக்காரா? சரியா தெரியல. வேணா சேல்ஸ்மேனை கேட்டு சொல்லட்டுமா? வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். யூ பி ஹியர். சார். அந்த கத்தி எடுப்பா. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் இன்ஸ்பெக்டர் வினோத். இதுல சார் கத்தியா? உங்களுக்கு அப்படி தெரியுதா? எஸ். அப்போ கத்தி தான். உங்களுக்கு சார் இந்த கத்தி? எனக்கு இந்த மாதிரி கலைப்பொருள்களை கலெக்ட் பண்றது ஒரு ஹாபி. ஓஹோ, எத்தனை நாளா சார் இந்த ஹாபி? ரொம்ப நாளா. இதெல்லாம் சேகரிச்சு என்ன பண்ணுவீங்க? சும்மா வீட்டுல வச்சுக்குவேன். இந்தாப்பா சீக்கிரம் பேக் பண்ணி நான் வீட்டுக்கு போகணும். சும்மா வாங்கி வீட்டுல வச்சுக்கிறதுக்கு இவ்வளவு பணம் செலவு பண்றீங்க? இல்ல, சொரிஞ்சிக்கிறது கூட வாங்குவேன். குட் ஜோக். நோ, ஐ அம் சீரியஸ். ஐ அம் ஆல்சோ சீரியஸ். சார், நீங்க என் கூட ஸ்டேஷன் வரைக்கும் வரீங்களா? எதுக்கு? ஒரு கொலை கேஸ்ல உங்க பேர்ல எங்களுக்கு சந்தேகம் இருக்கு. வாட் நான்சென்ஸ் ஆர் யூ டாக்கிங்? சத்தம் போடாம நீங்களா என் கூட வரீங்களா, இல்ல உங்க கையில விலங்க மாட்டி இழுத்துட்டு போட்டோமா? தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ இன்ஸ்பெக்டர், ஒரு போன் பண்ணிக்கலாமா? எஸ்.